ஐடி நிறுவனத்துல இப்போ நிறைய பேருக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து இதுவரையும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷத்துல மிட்ல இருந்து நிறைய லே ஆஃப் கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 12,000 பேரை லே ஆஃப் பண்ண போறான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களுக்கு இன்டெல். இன்டெல் பாத்தீங்கன்னா 24,000 பேரை இன்டெல் நிறுவனம் வந்து லே ஆஃப் பண்றாங்க. அதாவது அப்படின்னா அவங்களோட 24% அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து 15,000 பேரையும், பேனாசோனிக் நிறுவனம் வந்து 10,000 பீப்புளையும் லே ஆஃப் பண்றாங்க 2025. இதுல வந்து நிறைய பாதிக்கப்பட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா மிட் லெவல்ல உள்ள சீனியர் எம்ப்ளாய் 10+ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எம்ப்ளாயிஸ் தான் இதுல பாதிக்கப்பட போறாங்க. ஏன்னா அவங்க தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்றது, ஷெட்யூல் பண்றது, டாஸ்க் மேனேஜ்மெண்ட் நிறைய விஷயத்த அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த லே ஆஃப்ல நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க காஸ்ட் வைஸ் சேலரி வைஸ் நிறைய வாங்குவாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த ஒர்க்கை ஏஐ பாத்துரும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அவங்க வந்து அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் கட் பண்ண பாக்குறாங்க. இது வந்து ஓப்பனா அவங்க சொல்லலை, ஏஐனாலதான் இது தூக்குறோம் அப்படின்னு